அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, சவுதி அரேபியாவில் வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபுல் டீட்டெயிலில் பார்ப்போம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சவுதி அரேபியாவோட புதிய சட்டங்கள், விஷயங்கள் மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவல் நம்ம பேஜில் வீடியோ போட்டுட்ருக்கோம். நீங்கள் சவுதி அரேபியா பற்றி தெரிஞ்சுக்கணும், வேலைவாய்ப்பு தகவலை பற்றி தெரியணும், இல்லை சவுதி அரேபியா சட்டங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறந்துடாமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ சவுதி அரேபியாவில் இயங்கக்கூடிய பிரபலமான ஒரு மார்க்கெட் மக்கா ஹைபர் மார்க்கெட்டுக்கு கேஷியர் வேலைக்கு ஆள் தேவைப்படுதுங்க. லொக்கேஷன் எங்கன்னா ரியாத்தில் மலாஸ் ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கா ஹைபர் மார்க்கெட்டுக்கு கேஷியர் வேலைக்கு ஆள் தேவைப்படுது. மேல் அண்டு ஃபீமேல் ரெண்டு பேருமே கேட்டிருக்காங்க. ஃபுல் டைம் ஜாப்பு. அவங்களுக்கு தேவையான அனுபவம் என்ன அப்படின்னா, அவங்கள்ட்ட என்ன எக்ஸ்பெக்டேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஓரளவு இங்கிலீஷ் அரபி பேச தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு இந்த கேஷியர் ஃபீல்டில் ஏற்கனவே அனுபவம் இருந்துச்சோ அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பில்லிங் கவுண்டரில் ஸ்கேனிங் பண்ணி பில்லிங்கை பண்ணி கஸ்டமர் கேட்குற கொஸ்டினுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக பதில் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு கேப்பபிள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடியும் கான்டாக்ட் நம்பரும் தர்றேன். நீங்கள் அந்த நம்பருக்கு உங்களோட ரெஸ்யூம், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ண வேணாம். நீங்கள் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களோட டாக்குமெண்ட்டை மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் அது குவாலிஃபை இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பயன்படாட்டினாலும் யாராவது வேலை தர நம்ம நண்பர் யாருக்காவது ஒருத்தருக்கு பயன்படும். இது ஓப்பன் தான். எந்த நேஷனல் கண்ட்ரியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்காங்கிற மாதிரி நம்ம எல்லா நாட்டு மக்களும் அப்ளை பண்ணலாம். இது ஓப்பன் விசா. இன்ஷா அல்லாஹ் வீடியோவை பகிருங்க, யாருக்காவது ஒரு ஆளுக்கு பயன்படலாம். மேலும் சவுதி அரேபியா சட்டத்திட்டங்கள், வேலைவாய்ப்பு சம்பந்தமான ஒரு வீடியோவில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்.